Vanakkam and welcome to Jagan Kumar's View. Welcome to Jagan Kumar's Jagan View. and Hema here. Okay, இன்னைக்கு நாங்கள் பொய்யெல்லாம் சொல்ல 2 மினிட்ஸில் வந்து நூடுல்ஸ் ரெடி ஆகவே ஆகாது. அது வந்து மார்க்கெட்டிங் ஸ்டண்ட்டு. அது வந்து அதை பற்றி பேசலை. இது கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாக அது ஆகும். சரியா இல்லையா? ஓகே, அதாவது என்னென்னா அவங்களே சொல்லுவாங்க. சொல்லுங்கள். So today we are going to make Maggi. I think it's most famous dish. So except me. Yes. Except me. அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து இந்த நூடுல்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்காது. பர்டிகுலராக இந்த மேகி வந்து எனக்கு பிடிக்காது. ஆனால் மற்றபடி பாஸ்தாலாம் நான் விரும்பி சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ he used to not like Maggi, but I started giving him. இந்த he doesn't have any option. சேமியா நூடுல்ஸு, சேமியா உப்புமா, இந்த நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் இப்போ there was a time it was my favorite, one of my favorite. Whenever I was hungry, simply I will just boil the Maggi. Then I started doing variation in the Maggi. So I became so much obsessed in the Maggi. But now we are not having that much. Once in a month we are having. ஆமாம், எப்பயாவது ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை சாப்பிடுவோம். ஆனால் இது வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஸோ இன்றைக்கி அதாவது இது ரெகுலராக குக் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்களேன், இதில் எல்லாமே இருக்கும். நீங்கள் பாருங்கள், 10 நிமிஷம் ஆகும் குக் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். சரியா? ஓகே, let's start. இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? Let's start Maggi. Over to me. Let me switch on my flame. I've kept one pot. I will add water in it. We will boil the Maggi first. முதல்ல வந்து இந்த மேகி அந்த நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் இருக்குங்களாமா? ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது. நாங்கள் 3 பேக்கெட் இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். Once the water becomes hot, I will put in this Maggi and we will separate the taste maker. தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுக்கலாம். In Mumbai there is like a street food which is Maggi has become very famous in recent years, over a period of 5 years now, and simple Maggi and people are going in the market and eating it. So why not we can try it at home. Street Maggi has become really famous. ஸோ இவங்க அப்படி தான் அந்த மேகிக்கு அடிமையானாங்க. அதாவது அம்மா செய்வாங்க, இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது வரும்போது சாப்பிட்டு அப்படி தான் அவங்க அடிக்ட் ஆனது. So we will cook for let's try that 2 minutes noodles. Is it cooking? So we have 2 minutes. Let's start. If it cooks. இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் குக்காகவே ஆகாதுங்க 2 நிமிஷத்துலலாம். அது சும்மா அவங்களும் சொல்லிட்டாங்க, நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த கேமராவை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கணும், அதனால் நான் பின்னாடி போகிறேன். எங்களுக்கு தனியாக டீம் கிடையாது, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் தான் என்ன சொல்கிறது, ஒன் மேன் ஷோ. ஆமாம், ஒன் மேன் ஷோலாம் கிடையாது. அவங்க தான் ஒன் மேன் ஷோ. நான் வந்து ஐ அம் அசிஸ்டன்ட் டு ஹிம். ஆக்ஷன் ஐ அம் அசிஸ்டன்ட் டு ஹிம். நான் தான். Yes, all credit goes to him. அப்படிலாம் இல்லை, equally we are equally because success and because editing requires lot of time, which it is his headache. I don't do all these things. So அதனால நான் வந்து பின்னாடி போறேன், நீங்க பாருங்க. சரியா? So this is done. I will just transfer it. வேக வச்ச மேகியை வேறு இதில் மாற்றியாச்சு. நம்ம அதே பாத்திரத்துலேயே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். Yeah, we'll cook in the same pot. So let it get dried up. Then we'll add some oil. நம்ம அது தண்ணி இருக்கு இல்லையா, அது ட்ரை ஆகிடும். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். I've added some oil. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. Once the oil gets hot, we will add half a teaspoon of jeera. As I told you, it's an Indian style. 1/2 teaspoon சீரகம் போட்டுருக்காங்க. It's an Indian style, so we can add ginger. We can add jeera.
ஆமாம், நம்ம ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறதுனால ஜீரகம் போட்டிருக்கோம். செம்மையாக இருக்கும் பாருங்க. Immediately after that, I will add the garlic, ginger, and some chili, green chili. இது கூட பொடியான இருக்குன்னா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. Yeah, nicely chopped or crushed garlic. Once the garlic smell you get, then immediately we will add one slice onion. அதுக்கப்புறம் உடனே அந்த 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 பூண்டு வதங்கின வாசம் வந்ததுக்கப்புறமா உடனே I really love this smell. நல்லா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு. இது கூட வெங்காயத்தை போட்டுடலாம். Once this is done, I will add one onion finely sliced. நம்ம நல்ல நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துருக்காங்க. ஒரு வெங்காயம் தானமா? Yeah, just one onion. We don't need much. Start stirring. Once our onion become little pink and become soft, then we will add our tomatoes. We don't have to cook much. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. This is done. I will add one small tomato. ஒரு சின்ன சைஸ் தக்காளி அப்படியே பொடி பொடியா நறுக்கி அப்படியே போட்டுருக்காங்க. Give it a mix. Whenever I'm making Maggi, I feel so good. After seeing our recipe, make it and eat it. And Maggi has no time. You can make it at any time. You know, many people in the night, if they are hungry, they are just boiling Maggi in the microwave and eating. So you can try. Yeah, many people சொல்றீங்க. நீங்க பண்றத சொல்லுங்க. உண்மைங்க, எங்களுக்கு நைட்டு சில நேரத்தில் பசிதுன்னா நடுராத்திரில நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். So Maggi is always in stock in my home, in our home. I have taken green peas, some few green peas, 1 cup of green peas, 1 carrot, one like some around 4 to 5 French beans and capsicum. ஒரு 4-5 பீன்ஸு, கொஞ்சம் பச்சை பட்டாணி, அப்புறம் ஒரு கேரட்டு, அப்புறம் அந்த குடமிளகா ஒன்று, எல்லாமே ஒன்று தான். இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நாங்கள் போட்டிருக்கோம். அந்த பீன்ஸ் இருக்குல்ல, நம்ம பீன்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், அது மட்டும் நாங்கள் ஒரு 4 எடுத்துருக்கோம். 4 எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். Okay, this is optional, completely optional. In case if you have, you put it. If you don't have, you can simply avoid it. But just want to try, just want to taste. We have it, so I'm just going to add it. This is, by the way, chicken sausage or franks, you can say. சிக்கன் ஃப்ராங்க் நாங்கள் அப்படியே துண்டாக நறுக்கி போட்டிருக்கோம். 2 சிக்கன் ஃப்ராங்க் எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும் எப்பயுமே, அதனால் அதையும் இதை சேர்த்துருக்கோம். So I will add the salt. Check on salt because we are going to add taste maker. So put little normal. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கங்க, ஏன்னா இந்த மேகியோட அந்த மசாலா வரும்ல, அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு, சரிங்களா? A pinch of turmeric. அப்படியே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். 1 teaspoon of red chili. I like my Maggi little spicy. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிடுவோம், நல்லா காரமாக சாப்பிடுவோம், அதனால் போட்டிருக்கோம். அது கூடவே ஒரு 1 teaspoon of black pepper. 1 டீஸ்பூன் மிளகு தூள் போட்டிருக்கோம். 1/4 teaspoon of garam masala. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்காங்க. And just a pinch of cumin powder. ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரக தூள் போட்டிருக்கோம். Yeah. Give it a mix. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். க்ளோஸ் அப்பில் போனால் வெறும் ஸ்டீமாக வருது, நம்ம அதுக்கு பேடி போயிடும். This is 1 tablespoon of white vinegar. வினிகர் சேர்த்துருக்காங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. And 1 tablespoon of black soya sauce. This is, I'm adding dark soya sauce. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்காங்க. I told you I'm making Indo-Chinese, so we can try all the options. தேசி ஸ்டைல், அதாவது இண்டோ சைனீஸ் ஸ்டைல் இது.
ஸோ அதனால தான் எல்லாமே இருக்கும். This is the taste maker which we get in the Maggi. So I'm just going to dip it. இது மேகியோடவே வர்ற மசாலா, அதையும் வெட்டி சேர்த்துக்கலாம். Just dip in. This is very good, nice, tasty. And we have taken curry flavor. So curry flavor is a little spicy and it gives you completely Indian dish, Indian style. ஆமாங்க, மேகிலே கறி ஃப்ளேவரில் வரும்ல, அந்த இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், அதுதான் நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். It's one of my favorite now because it gives you, even if you eat, just boil it and eat the Maggi, you will feel good. It will really taste good. ஆமாம், நம்ம ரெகுலராக பண்ணுவோம்ல, எப்பயுமே வழக்கமாக செய்கிறது, அதாவது தண்ணி ஊற்றி அதில் நூடுல்ஸை உடச்சி ஊற்றி இந்த மசாலா அப்படியே போட்டு செய்யும் போதும் இது நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர், இந்த கறி ஃப்ளேவர் நூடுல்ஸ் வந்து உண்மையிலுமே நல்லாயிருக்கும். Just can you bring closer, baby? We will show. Okay. I will just keep it aside and I'm going to add one egg because he likes egg. So I will just put in little oil in it. இந்த இடத்துல நம்ம முட்டை சேர்க்குறோம். இதுவும் 3 roses நூடுல்ஸ் தாங்க. இதில் வந்து வெஜிடபிள் இருக்கு. Everything is in. We can name it 3 roses. 3 roses Maggi. And thank you for so much love. We received good view from that. ஆமாம், அந்த 3 roses சிக்கன் வந்து ஒரு ஹிட் ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் அது இன்னும் நல்லா பயங்கர ஹிட் ஆகும். So just அதாவது கொஞ்சமாக இதெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்காங்க. You can just put it your vegetable in a corner and see, I'm not touching it. Let the omelette turns, then we will just mix it with the vegetables. Just mix it. See? And also one more way what you can do is, after making the Maggi, you make omelette separately and just cut it in pieces, cubes, and you add it on top of it. So that way also it will be good. டிப்ஸ் இதில் என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனியாக கூட இந்த மாதிரி முட்டையை வேக வச்சு தனியாக ஒரு தவாவில் அப்படியே எப்பயுமே ஆம்லேட் போடுற மாதிரி போட்டு, or what I am doing, you can do this way. அதையும் கட் பண்ணி அப்படியே போட்டுடலாம் அப்படின்றாங்க. இல்லை இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறாங்களா, அதுக்கப்புறமா கடைசியாக சேர்ப்பாங்க. So it will be like one pot. I don't want to use my pan again and clean, too much work I don't want to do. ஆமாம், இது வந்து ஷார்ட்கட்டு. ஏன்னா அதுக்கு இன்னொரு பேன் எடுத்து வைக்கணும், அதில் எண்ணெய் ஊற்றணும், என்னென்னமோ இருக்குது. அதனால் எல்லாத்தையும் ஒரே பேன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. The other way also, you can simply the same what we made the omelette, we can just toss it, we can mix it in the vegetable, but I like to put it on top, so that's the reason I have kept it separately and by using the same pot. And now you can taste your salt and we will just pour in the Maggi in it. உப்பு காரம் பார்த்துக்கிங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை வேக வச்ச நூடுல்ஸை எடுத்து சேர்த்து கலந்துட வேண்டியது. This is done. I feel so good. Yes, it's ready. It's ready. See, it is so quick. But yeah, not like 2 minutes for sure. Not like 2 minutes, but definitely it will take at least 10 minutes. Yeah, for sure. நான் என்ன இங்கிலீஷில் பேசுகிறேன். அப்போ இது 2 நிமிஷத்தில் தயாராகாதுங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் இது தயாராகிறதுக்கு. So the final touch, little ketchup. கெச்சப் இல்லாத மேகி, அதனால கொஞ்சமாக கெச்சப் போட்டுக்கலாம். Konjam, I'll put more. But you can put little. This is as per my taste. But you can just squeeze 1 tablespoon of tomato ketchup. ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். It will give you nice tangy flavor. ஆனால் இங்கே நிறைய போட்டிருக்கோம் நாங்கள். அவங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு, என் மனைவிக்கு புளிப்பு டேஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு ஒத்துக்கவே ஒத்துக்காது அவங்களுக்கு. I don't like sweet. ஓகே, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. I'll dip in my Maggi now in it. ரைட், இந்த இடத்துல நம்ம வந்து நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். So this is my Maggi. நூடுல்ஸ் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், நல்லா கலந்து விட்டுறலாம். Yes, this Maggi is done. The reason why I have taken this 2 fork is I want to mix it. That's the reason. நீங்கள் கரண்டியில் போட்டு விட்டு கடைஞ்சிங்கன்னு வைங்களேன், பருப்பு கிடையாது மாதிரி ஆகிடும். அதனால் 2 ஃபோர்க்கை வச்சு, இல்லைன்னா சின்ன ஸ்பூன்
வீட்டில் இருக்கோம்ல அந்த சின்ன கரண்டியில் வச்சு அப்படி mix Yeah. பண்ணி விடுங்க, நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா கரண்டியில் வச்சு பண்ணீங்கன்னா அது குலைய ஆரம்பிச்சிடும். Yeah, like this simply. இந்த மாதிரி. This is a tip. இது வந்து டிப் நம்பர் 3. Tip number 3. நம்ம டிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. See, can you show the camera? Yes, sure. At once. See, if you do it from the spoon, it will really all the Maggi will break. So this is very good idea. What you can do is simply the way we toss the salad, you can just toss it like this. இந்த மாதிரி பாருங்க உடையாம வரும் பாருங்க. அது இல்லாம நல்லா கலந்துடலாம். Yeah, it becomes much easy. இன்னொரு டிப் நம்பர் 4 என்னன்னா give. அடுப்பு கம்மியான தீயில வச்சுக்கீங்க. Yeah, very important. நீங்க பாட்டுக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஜெகன் சொன்னாங்க, ஹேமா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி விட்டு தீஞ்சு போச்சுன்னா அப்புறம் Because we think Chinese has to be made in high flame, in wok, but this is Maggi. So make your flame low. இந்த இடத்துல மட்டும் ஃப்ளேம் கம்மியா வச்சுட்டு See how it's looking. சூப்பர். இங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு Very அப்புறம் nice. டெக்கரேஷன் பண்ணி சாப்பிட வேண்டியதான். You feel so good because you can see white color, you can see green, all the oranges. 3 roses மேகி நினைச்சேன், இப்போ அது ரெயின்போ மேகி ஆயிடுச்சு. Rainbow. I will put some coriander. இப்போ நவரத்ன மேகி. Navratna Maggi, yes. So this is veg as well as non-veg. ஆமா. You can see the omelette Okay. which I put it. அந்த Simply. முட்டையை வந்து இப்போ போட்டுக்கிறோம். Just break it in small pieces. Otherwise, he will eat all. He will not give me anything. இல்ல எனக்கு முட்டை ரொம்ப பிடிக்குங்க. And this is spring onions. வெங்காயத்தாள் சொல்லுவோம்ல, வெங்காயத்தாள். அத வந்து பொடியா Only the green leaves. வாசத்துக்காக நம்ம வெண்ணெய் போட்டிருக்கோம், பட்டர் போட்டிருக்கோம் கொஞ்சமா. Just little. லோக்கலுக்கு தூக்கலுங்கிற மாதிரி. If you want cheese, you can add some cheese on it, but we don't want to be more unhealthy. This is much better for us. சூப்பருங்க, நம்ம மேகி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, செம்மையா இருக்கு வாசம். உண்மையிலுமே சொல்கிறேன், நான் வந்து சும்மா சொல்லலை, நிஜமாலுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் பார்க்குறது உங்களுக்கே தெரியும். See, it looks so good. வழக்கம் போல் சோறுனாவே நமக்கு எச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்னால் பேச முடியல. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, சரிங்களா? கண்ட்ரோல் ஜெகன், கண்ட்ரோல். ஓகே, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உண்மையுமே சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சுட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே சொல்லக்கூடாது எங்கள் டிஷ்ஷை பற்றி, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், சரியா? ஓகே, make exactly like, and if it is not good, please comment. It will be good for sure. I don't think so. Definitely இது வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஒரே அட்டெம்ப்ட் நான் உங்களுக்கு முன்னாடி தான் பண்ணேன். சூப்பராக இருக்குது, நல்லா வந்துடுச்சு, செம்மையாக இருக்குது. நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் வந்து please like our channel. Please. It's a request. Like, Share. comment and share, and please subscribe to our channel also. Yeah, please subscribe to our channel. Subscribe பண்ணுங்க. And press the notification button. Press the bell icon so that you can have a notification on a daily basis. Sure. And please share our video. Thank you for watching. Bye from Jagan and Hema. Hema and Jagan. Hema and Jagan. Okay. Bye.